சித்தப்பா நீ இப்படி பண்ணுவோம் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வந்திருக்கே மாட்டேங்க. அப்படிதாங்க ரீசெண்டா நம்ம குட்டி ஃபான் சேனலும் எனக்கு ரொம்ப பசிக்குது யூடியூப் சேனலும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிச்சு. அதை என்கரேஜ் பண்ற விதமா எங்க சித்தப்பா கறி விருந்துக்கு எங்களை கூப்பிட்டு வந்தாரு. அங்க சித்தப்பு மேஜர் இந்த வார்த்தை புச்சாந்து மர்டர் பண்ணி நல்லா திக்கா ஒரு கிரேவி பண்ணி கொடுத்தாரு. வாத்து கறியை நல்லா தொட்டு சாப்பிட்டுக்கு இலைய சுத்தி ஒரு 20 பரோட்டாவை சுத்தி சுத்தி போட்டாரு. கும்பலா உட்காந்து எங்க சித்தப்பா பண்ணி கொடுத்த வாத்து கறி குழம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம். கமிங் டு கன்க்ளூஷன், ஒரு வார்த்தை வச்சு கறி விருந்த முடிச்சிட்டீங்களே, சோ சேட். அடுத்த மாசம் நம்ம ஸ்பைசி பிக் பைட்ஸ் யூடியூப் சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் போகுது. அப்பயாவது கெடா விருந்தா போடுங்க. பொங்கலுக்கு எல்லாருமே நம்ம வீட்டு வாசல்ல கலர் கலரா கோலங்களை போடுவோம். இந்த கலர் கலரான கோலமாவுகளை எப்படி செய்யறாங்கன்னு தெரியுமா? நம்ம திண்டிவனத்துல இருக்கிற சிப்காட் என்ற பிளேஸ்ல தான் இந்த மாவு மாதிரியான மண்ணு கிடைக்கும். இந்த மணலை நல்லா காய வச்சுட்டு கிறிஸ்டல் என்ற வேதிப்பொருளை ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டா இந்த மாதிரி கலர் கலரான கோலமாவுகள் ரெடி ஆயிடும். திண்டிவனம் சந்தமேட்ல தயாரிக்கிற இந்த கலர் கோலமாவு பொங்கலுக்கு முன்னாடியே தமிழ்நாடு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் ஆயிடும். யாரெல்லாம் பொங்கல் அன்னைக்கு வீட்டு வாசல்ல கலர் கலரான கோலங்களை போடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.